தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து செவ்வாய்க்கிழமை வட தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலிலும் செவ்வாய்க்கிழமை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை வட தமிழகம், தென் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகம், புதுவையில் வரும் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்திய ரயில்வே பணிக்கான குரூப் டி பிரிவில் 32,000த்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ரயில்வே துறையில் டிராபிக் பாயிண்ட்ஸ்மேன், டிராக் மெயின்டெனர், மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் உட்பட நாடு முழுவதும் மொத்தம் 32,000த்திற்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் 18 முதல் 33 வயது உடையவர்களாக இருக்க வேண்டும். படிகள் எல்லாம் சேர்த்து மாத ஊதியமாக 25,380 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாக இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு 400 ரூபாய் திருப்பி அளிக்கப்படும். பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாயாக இருக்கும் நிலையில் தேர்வு எழுதிய பிறகு முழு தொகையும் திருப்பி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு ஆன்லைனில் நடைபெறும் என்றும் மதிப்பெண் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைக்கப்படுவார்கள் என்றும் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஜனவரி 23ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 22ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹிமாச்சல பிரதேசத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் 700 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வடமாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடும் பனி நிலவுகிறது. இதனால் சோலங் மற்றும் அடல் சுரங்க பாதைக்கு இடையேயான சாலையில் 1000 வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டன. போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இவர்களில் 700 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியிலும் கடும் பனிப்பொழிவு நிலவியது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளாவை நோக்கி மருத்துவ கழிவுகளுடன் லாரிகள் நடையை கட்டிய காட்சிகள்தான் இவை. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக கொண்டா நகரம், பாரதி நகர் மற்றும் பழவூரில் கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இரவு 7 மணி அளவில் மருத்துவ கழிவுகள் அள்ளும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து லாரிகள் மூலம் கழிவுகள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவிலிருந்து கழிவுகள் ஏற்றி வந்த 2 லாரிகள் கன்னியாகுமரி மாவட்டம் கிளியக்காவிளை பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டன. லாரியை ஓட்டி வந்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்ட தேவா மற்றும் முருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 17 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து வருவது தொடர்கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 17 மீனவர்கள் 2 விசைப்படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். மீனவர்கள் அனைவரும் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சதுரங்கவேட்டை படபாணியில் செம்பு பாத்திரத்தை இரிடியம் என கூறி 9.5 லட்சம் ரூபாயை பறித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆண்டிப்பட்டியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இருந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அதில் பிடிபட்ட கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த ஜஸ்டின் மற்றும் அருண்குமார் தங்களிடம் குமார் என்பவர் அறிமுகமாகி இரிடியம் இருப்பதாகவும் அதை வாங்கி வெடிச்சந்தையில் விற்றால் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியதாக தெரிவித்துள்ளனர். அதற்கேற்றாற்போல் ராஜேஷ் என்பவர் ஜஸ்டினை தொடர்பு கொண்டு இரிடியம் குறித்து விசாரித்த நிலையில் இதை உண்மை என நம்பிய ஜஸ்டின் மற்றும் அருண்குமார் தனியார் விடுதியில் வைத்து குமாரிடம் 9.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து செம்பு பாத்திரத்தை வாங்கியுள்ளனர். போலீசாரிடம் வசமாக சிக்கிய நிலையில் செம்பு பாத்திரம் குறித்த உண்மை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஜஸ்டின் மற்றும் அருண்குமார் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான குமார் மற்றும் ராஜேஷ் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூரில் தமிழக வெற்றிக் கழக கட்சியில் பெண்களுக்கு மரியாதை இல்லை என்று கூறி கட்சியிலிருந்து வெளியேறிய பெண் நிர்வாகி மீண்டும் கட்சியில் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ஏற்றினார். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியில் பெண்களுக்கு மதிப்பில்லை என்று கூறி அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து பிரியதர்ஷினியிடம் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட மகளிர் பொறுப்பாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதால் மீண்டும் தாவேகாவில் இணைவதாக பிரியதர்ஷினி கூறினார். இதில் நான் செயல்படல, நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் அந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன். இதையடுத்து கட்சி நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் கொடியை பிரியதர்ஷினி ஏற்றினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொள்ளாச்சியை அடுத்துள்ள கிணத்துக்கடவு சொலவம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஜிதேஷ்குமார், உமேஷ்குமார் ஆகியோர் பணியாற்றி வந்தனர். வேலை முடிந்து இருவரும் இருசக்கர வாகனத்தில் தாங்கள் தங்கியிருந்த அறைக்கு திரும்பினர். அப்போது திடீரென சாலையோரம் இருந்த ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. இதில் சிக்கிக்கொண்ட இருவரும் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதேபோல இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த கல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரை காவல்துறையினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த 2 பேரின் உடல்களையும் காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சியில் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் அவர்களை தேடும்படி 2வது நாளாக இன்று நடைபெறுகிறது. திருச்சி கண்டோன்மெண்டில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து 10ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விடுமுறையை கொண்டாடும் விதமாக திருச்சி குடமுருட்டி ஐயாளம்மன் படித்துறைக்கு வந்தனர். காவிரி ஆற்றில் மகிழ்ச்சியுடன் இறங்கிய மாணவர்களில் சிலர் நீச்சல் அடித்தனர். அப்போது ஆழ்வார்த்தோப்பைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், பீமநகரைச் சேர்ந்த விக்னேஷ், எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்த சிம்பு ஆகிய 3 மாணவர்களும் தாங்கள் கையோடு கொண்டு வந்த தெர்மாக்கோல் அட்டைகளை பிடித்தவாறு நீச்சல் அடித்துள்ளனர். அட்டையை பிடித்தபடி ஆழமான பகுதிக்கு அவர்கள் சென்றபோது எதிர்பாராத விதமாக தெர்மாக்கோல் அட்டை துண்டு துண்டாக உடைந்துள்ளது. இதனால் பிடிமானத்தை இழந்த மூவரும் நீரில் மூழ்கி தத்தளிக்க ஆரம்பித்தனர். நீரின் வேகத்தில் அவர்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த 30ற்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் மாணவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இரவு 8 மணி வரை தேடுதல் பணிகள் நடைபெற்ற நிலையிலும் மாணவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு நேரமாகிவிட்டதால் தேடுதல் பணியை நிறுத்திய தீயணைப்புத்துறை வீரர்கள் இன்று காலை முதல் மீண்டும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சபரிமலை கானகப்பாதை வழியாக பக்தர்கள் செல்லும் பயண நேரத்தை நீட்டித்து இடுக்கி ஆட்சியர் விக்னேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். பாரம்பரிய கானகப்பாதையான முக்குழி, அழுதக்கடவு வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பக்தர்கள் வசதிக்காக கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அழுதக்கடவு நுழைவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 3:30 மணி வரையிலும், முக்குழியில் நுழையும் நேரம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சத்திரம், புல்மேடு வழியான வனப்பாதை நுழைவு நேரம் பழையபடியே காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திங்கட்கிழமை விசாரணை நடைபெறவில்லை என அதிமுக எம்பி CV சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பான மூல வழக்கு முடிவடையும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கக் கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அதிமுக மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் ஆஜரானார். தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி கொடுத்த மனுவின் மீது
விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திலே சூரியமூர்த்தி எனக்கு எதிர்த்தரப்பு தாக்கல் செய்த பதில் மனு உடைய நகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். சூரியமூர்த்தி என்பவர் அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதால் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் CV சண்முகம் தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து போட்டியிட்டவர் MGR மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கவும் ஆட்சேபனைகளை ஜனவரி 13இல் சமர்ப்பிக்கவும் ஆணையம் உத்தரவிட்டதாக CV சண்முகம் குறிப்பிட்டார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக OPS தரப்பில் வழக்கறிஞர் ராஜலட்சுமி தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய வழக்கில் எழுத்துப்பூர்வ விளக்கம் அளிக்க சூரியமூர்த்தி 3 வார காலம் அவகாசம் கோரிய நிலையில் அதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்ததாக தெரிவித்தார். திரு O. பன்னீர்செல்வம் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற முறையில் அவர் தான் கட்சியை வழி நடத்திக்கிட்டு இருக்காருன்ட்டும் அவருக்கு தான் இரட்டலை சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டிருக்கோம். இந்நிலையில் மற்ற மனுதாரர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி உள்ளிட்டோர் இன்று தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். விதிமீறி கட்டடங்கள் கட்டியுள்ள பள்ளிகள், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் கோவில்கள் மீது இரக்கம் காட்ட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை கொளத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி தரைத்தளம் மற்றும் முதல் தளத்திற்கு மட்டும் அனுமதி பெற்ற நிலையில் அனுமதி இல்லாமல் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களை கட்டியுள்ளது. இந்த விதிமீறல் தொடர்பாக பள்ளிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் C. குமரப்பன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பள்ளி நிர்வாகம் தரப்பில் பள்ளியில் 1500 மாணவர்கள் படித்து வருவதால் கருணை காட்ட வேண்டும் எனவும் சென்னை தியாகராய நகரில் ஏராளமான விதிமீறல் கட்டடங்கள் உள்ளதாகவும் வாதிடப்பட்டது. தியாகராய நகரில் உள்ள விதிமீறல் கட்டடங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அரசின் செயலற்ற தன்மையை காட்டுகிறது என கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் பள்ளிகள், தேவாலயங்கள், மசூதிகள், கோவில்கள் விதிமீறல் செய்தால் அது விதிமீறல்தான் எனவும் இவற்றுக்கு இரக்கம் காட்ட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். அதே சமயம் கல்வியாண்டு முடிவடையும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த அளவுக்கு மட்டுமே இரக்கம் காட்ட முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தோலிக்க பேராயர் பேரவை சார்பில் டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய பிரதமர் மோடி இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அன்பு, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை போற்றுவதாக தெரிவித்தார். சமுதாயத்தில் பரவும் வன்முறை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை ஒவ்வொரு முறை காணும் போதும் மனம் வேதனை அடைவதாக பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டில் மனிதாபிமான அடிப்படையிலான நல்லிணக்கத்தை போற்றுவதில் இந்தியா பெரும் பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டில் நடத்தப்பட்ட வன்முறை மற்றும் 2019ஆம் ஆண்டு இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகை குண்டுவெடிப்பு சம்பவத்தை மேற்கோள் காட்டிய பிரதமர் மோடி இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒன்றுபட்டு செயல்படுவது அவசியம் என்று தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் 8 மாதங்கள் பிணை கைதியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த பாதிரியார் அலெக்சிஸ் பிரேம்குமாரை மீட்டது திருப்திகரமான தருணம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். PSLV C-60 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி இரவு 9:58 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக இந்திய விண்வெளி அமைப்பான இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்த ராக்கெட்டில் 220 கிலோ எடை கொண்ட 2 செயற்கைக்கோள்கள் இடம்பெற இருக்கின்றன. பூமிக்கு மேலே 470 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டு ஒன்றோடு மற்றொன்று இணைக்கும் சோதனையும் நடத்தப்பட இருக்கிறது. விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் பணியும் நடைபெற இருக்கிறது. இந்திய விண்வெளி மையம் அமைக்கும் சோதனையின் முதல் படியாக இந்த டாக்கிங் தொழில்நுட்பம் கருதப்படுகிறது. இந்த சோதனை வெற்றி பெற்றால் இருவேறு விண்கலன்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கு இணையச் செய்யும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து இந்த செயற்கைக்கோள்கள் மற்றும் கருவிகள் விண்ணில் செலுத்தப்பட இருக்கின்றன.
ராஜஸ்தான் மாநிலம் கோட்புட்லியில் 700 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 3½ வயது குழந்தையை மீட்கும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிர்த்தபுரா கிராமத்தைச் சேர்ந்த 3½ வயது பெண் குழந்தை சேத்னா சௌத்ரி தனது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக 700 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை கண்ட குழந்தையின் தந்தை பூபேந்திர சௌத்ரி மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஆழ்துளை கிணற்றில் சிக்கிக்கொண்ட குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்ட தகவலின்படி 700 அடி ஆழம் கொண்ட ஆழ்துளை கிணற்றில் 150வது அடியில் குழந்தை சிக்கிக் கொண்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். குழாய் மூலம் சிறுமிக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆழ்துளை கிணறு குறுகலாக இருப்பதால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் பக்கவாட்டில் துளையிட்டு சிறுமியை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி இந்திய வெளியுறவுத்துறையை அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து பதிலளிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுத்துள்ளது. வங்கதேசத்தில் அவாமி லீக் தலைவர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியில் இருந்து விலகிய ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதன் பிறகு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்துள்ளது. டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள் மீது கைது வாரண்டுகளை பிறப்பித்துள்ளது. இதையடுத்து ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடம் வங்கதேச அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு வங்கதேச தூதரகத்திடமிருந்து கோரிக்கை வந்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து தற்போதைய நிலையில் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்று ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் மகாராஷ்டிரா வீரர் தனுஷ் கோட்டியன் முதல் முறையாக இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார். இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பாக்ஸிங் டே டெஸ்ட் எனப்படும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை மறுதினம் தொடங்குகிறது. 4வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக மும்பையைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளரான தனுஷ் கோட்டியான் அணியில் இடம் பிடித்துள்ளார். முதல் தர கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடி வரும் தனுஷ் கோட்டியான் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வமற்ற 2 டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அண்மையில் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓய்வு பெற்ற நிலையில் அவரது இடத்திற்கு தனுஷ் கோட்டியான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். யுவேந்திர சாகல், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் சிறப்பாக பந்து வீசினாலும் தனுஷ் கோட்டியானின் பேட்டிங் திறனுக்காக அணியில் இடமளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முதல் தர கிரிக்கெட் போட்டியில் 100 விக்கெட்டுகளுக்கு மேல் கைப்பற்றி தனுஷ் கோட்டியான் சாதனை படைத்துள்ளார். 2023-24 ரஞ்சி கோப்பை தொடரில் மும்பை அணியில் விளையாடிய தனுஷ் கோட்டியான் தொடர் நாயகன் விருது வென்றது குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற இந்தி திரைப்பட இயக்குநர் ஷாம் பெனகல் காலமானார். கடந்த 14ஆம் தேதி தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடிய ஷாம் பெனகல் சிறுநீரக பாதிப்பின் காரணமாக மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர், திரைக்கதை, எழுத்தாளர் என பன்முகத் திறமை கொண்ட ஷாம் பெனகல் அ சைலண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்ஸ், ஜவஹர்லால் நேரு, சத்யஜித் ரே உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கியுள்ளார். வங்கதேசத்தின் முதல் அதிபர் முஜிபுர் ரஹ்மானின் வாழ்க்கையை முஜிப் த மேக்கிங் ஆஃப் அ நேஷன் என்ற பெயரில் கடந்த 2023ஆம் ஆண்டு படமாக எடுத்தார். பெரிய அளவில் இந்த படம் பேசப்பட்டு கவனத்தை ஈர்த்தது. தனது திரைப்படத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஷாம் பெனகல் அங்குர் திரைப்படம் மூலம் உலக ரசிகர்களை தன் பக்கம் இழுத்தார். தொடர்ந்து நிஷாந்த், மந்தன், பூமிகா, மண்டி உள்ளிட்ட படங்கள் ஷாம் பெனகலுக்கு வெற்றி படங்களாக அமைந்தன. மேலும் 100க்கும் மேற்பட்ட விளம்பர படங்களை ஷாம் பெனகல் இயக்கியிருக்கிறார். கலைத்துறையில் இவரது சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், தாதா சாஹேப் பால்கே உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. ஷாம் பெனகல் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.